இன்னைக்கு இளைஞர்கள், குறிப்பா இங்க நிறைய இளைஞர்கள் வந்திருக்கீங்க, மாற்று கட்சியில இருக்கக்கூடியவங்க இருந்தாலும் சரி, எல்லாரும் சரி, இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது கஞ்சா பழக்கம், போதை பழக்கம். தமிழ்நாட்டில் கஞ்சா போதை பழக்கம் எவ்வளவு தலைவிரித்தாடுகிறது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்க செய்தியை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நேற்று கூட 2 சம்பவம், எவ்வளவோ சம்பவங்கள். தாய் மகனை கொள்வது, மகன் தந்தையை கொள்வது, பிள்ளைகள் தந்தையும் தாயும் சேர்ந்து மகனை கொள்வது, இது எல்லாமே கஞ்சா பழக்கத்தினால. புதுச்சேரியிலும் கஞ்சா பழக்கம் மிக அதிகமாக இருந்தது. நம்ம பிஜேபியினுடைய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா ஆபரேஷன் விடியல் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளிலும் பிரத்யேகமாக காவல் அதிகாரிகளை நியமித்து கஞ்சா பழக்கத்தை 90% கடந்த 4 ஆண்டுகளில் குறைத்திருக்கிறோம் என்றால் அது பிஜேபி அரசாங்கம் தான். இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கான கஞ்சா பொட்டலங்கள் கைப்பற்றப்பட்டு அவை முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கின்றன ஆபரேஷன் விடியல் அப்படின்ற ஒரு திட்டத்தினால. இந்த திட்டத்தை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் பாராட்டுகின்றன கஞ்சா புழக்கத்தை குறைத்ததற்காக. அதனால தமிழ்நாட்டில் திமுக என்னென்னலாம் சொல்லிட்டு வருவேன் ஆட்சிக்கு வந்தாங்களோ அதை எதுவுமே செய்யல. ஆனா அவர்கள் சொன்னதை விட 2 மடங்கு அதிகமாக புதுச்சேரியில பிஜேபி ஆட்சிக்கு வந்து செய்திருக்கிறோம். அதனால் தமிழ்நாட்டிலும் சரி, புதுச்சேரியிலும் சரி, நரேந்திர மோடி அவர்கள் ஆசி பெற்ற பாரத் ஜனதா கட்சி கூட்டணியின் அரசாங்கம் தான் மிக நிச்சயமாக அமையும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சும்மா வந்து போலி வீரம் காட்டக்கூடியவர்களுக்கு வேட்பாளரை நிறுத்துவதற்கு கூட திராணி இல்லாம தெருவில் நிக்க போறீங்க அப்படின்றதுதான் இந்த தேர்தல் சொல்லக்கூடிய பாடமாக இருக்கும். அது தேர்தல் முடிவு வரும்போது நம்ம பார்த்துக் கொள்ளலாம்.